ஓம் சாந்தி. இன்றைய முரளி 26 ஏப்ரல் 2025 காலை முரளி. பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, புருஷோத்தம சங்கமயுக பிராமணர்கள் நீங்கள் இப்போது ஈசனின் மடிக்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் மனிதர்களில் இருந்து தேவராக மாற வேண்டும் என்றால் தெய்வீக குணமும் தேவை. கேள்வி: பிராமண குழந்தைகள் எந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும், ஏன்? பதில்: முழு நாளின் தினசரி நடவடிக்கைகளில் எந்த பாவ கர்மமும் நடக்காதபடி தன்னை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தந்தை தர்மராஜரின் உருவில் உங்கள் முன்னால் நிற்கிறார். யாருக்கும் துக்கத்தை கொடுக்கவில்லை தானே? எத்தனை சதவீதம் ஸ்ரீமத்துப்படி நடக்கிறேன், ராவண வழியில் நடப்பதில்லை தானே என்பதை சோதனை செய்யுங்கள். ஏனென்றால் தந்தையின் உடையவராக மாறிய பின் ஏதாவது விகர்மம் செய்தால் அதற்கு 1க்கு 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். ஓம் சாந்தி. பகவான் வாக்கு: எந்த மனிதரையோ அல்லது தேவரையோ பகவான் என்று சொல்ல முடியாது என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டு இருக்கிறது. இங்கே அமர்ந்திருக்கும் பொழுது நாம் சங்கம யுக பிராமணர்கள் என்பது புத்தியில் இருக்கிறது. இந்த நினைவும் யாருக்கும் சதா இருப்பது இல்லை. தன்னை முழு பிராமணராக நினைப்பதும் இல்லை. பிராமண குழந்தைகள் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். நாம் சங்கமயுக பிராமணர்கள். நாம் சிவபாபா மூலமாக புருஷோத்தமர்கள் ஆகிறோம். இந்த நினைவும் எல்லோருக்கும் இருப்பது இல்லை. நாம் புருஷோத்தம சங்கமயுக பிராமணர்கள் என்பதை அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். இது புத்தியின் நினைவில் இருந்தாலும் ஆகா சௌபாக்கியம், எப்போதும் நம்பர்வாராகவே இருக்கிறார்கள். எல்லோரும் அவரவர் புத்தியின்படி முயற்சி செய்கிறார்கள். இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் புருஷோத்தமராக போகிறீர்கள். எப்போது நாம் பிதாவை, அதாவது மிக அன்பான தந்தையை நினைவு செய்வோமோ அப்போதே நாம் புருஷோத்தமராவோம் என்பது உங்களுக்கு தெரியும். நினைவால்தான் பாவங்கள் அழியும். ஒருவேளை யாராவது பாவம் செய்தால் அதற்கு 100 மடங்கு சுமை ஏறும். முன்னர் என்ன பாவம் செய்தார்களோ அதற்கு 10 மடங்கு ஏறியது இப்போது 100 மடங்கு ஏறும். ஏனென்றால் ஈசனின் மடிக்கு வந்த பிறகு பாவம் செய்கிறீர்கள். புருஷோத்தமரிலிருந்து தேவராக மாற்றுவதற்கு தந்தை நமக்கு பாடம் கற்பிக்கிறார் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். இந்த நினைவு யாருக்கும் நிலையாக இருக்குமோ அவருக்கு அலௌகிக சேவையும் அதிகமாக செய்து கொண்டே இருப்பார். சதா மலர்ந்த முகத்தோடு இருப்பதற்கு பிறருக்கும் வழி சொல்ல வேண்டும். நீங்கள் எங்கே சென்றாலும் நாம் சங்கம யுகத்தில் இருக்கிறோம் என்பது புத்தியின் நினைவில் இருக்க வேண்டும். இதுதான் புருஷோத்தம சங்கம யுகம். அவர்கள் புருஷோத்தம மாதம் அல்லது வருடம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் புருஷோத்தம சங்கம யுக பிராமணர்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இதை நன்றாக புத்தியில் தாரணை செய்ய வேண்டும். இப்போது நாம் புருஷோத்தமராவதற்கான யாத்திரையில் இருக்கிறோம். இது நினைவில் இருந்தாலும் மன்மனா பவா ஆகிறது. முயற்சியின்படியும் கர்மத்தின்படியும் நீங்கள் புருஷோத்தமராக மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். தெய்வீக குணமும் தேவை. ஸ்ரீமத்துப்படியும் நடக்க வேண்டும். மனிதர்கள் எல்லோரும் தன் மனது வழியில் நடக்கிறார்கள். அது ராவண வழி. அதற்காக நீங்கள் எல்லோரும் ஸ்ரீமத்துப்படி நடக்கிறீர்கள் என்பது கிடையாது. பலர் ராவண வழியிலும் நடக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சதவிகிதத்தில் ஸ்ரீமத்துப்படி நடக்கிறார்கள். ஒருவர் 2% நடக்கலாம். இங்கே அமர்ந்து இருந்தாலும் சிவபாபாவின் நினைவில் இருப்பதில்லை. புத்தியோகம் எங்கேயாவது அலைந்து கொண்டு இருக்கிறது. இன்று எந்த பாவ கர்மமும் செய்யவில்லை தானே, யாருக்கும் துக்கம் கொடுக்கவில்லை தானே என்று தினந்தோறும் தன்னை பார்க்க வேண்டும். தன்னை மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தர்மராஜரும் நிற்கிறார். கணக்கு வழக்கை தீர்க்கவே இந்த நேரம் இருக்கிறது. தண்டனையும் பெற வேண்டும். நாம் ஜென்ம பாவிகள் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். எங்காவது கோயிலுக்கு அல்லது குருவிடம் அல்லது இஷ்ட தெய்வத்திடம் சென்றால் நான் ஜென்ம பாவி, என்னை காப்பாற்று, இரக்கங்காட்டு என்று சொல்கிறார்கள். சத்தியுகத்தில் ஒருபோதும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் வருவதில்லை. ஒருவர் உண்மையை சொல்கிறார், ஒருவர் பொய்யை சொல்கிறார். எங்கும் அப்படித்தான். உங்கள் வாழ்க்கை கதையை எழுதி தந்தையிடம் அனுப்பி வையுங்கள் என்று தந்தை எப்போதும் சொல்கிறார். ஒருவர் உண்மையை முழுமையாக எழுதுகிறார், ஒருவர் மறைக்கவும் செய்கிறார். வெட்கம் வருகிறது. கெட்ட கர்மம் செய்தால் அதற்கு கெட்ட பலன் கிடைக்கும் என்பதும் தெரியும். அது அற்பகால விஷயம். இது நீண்ட கால விஷயம். கெட்ட காரியத்தை செய்தால் தண்டனையும் பெறுவீர்கள். பிறகு சொர்க்கத்திலும் கடைசியில் வருவீர்கள். யார் யார் புருஷோத்தமராகிறார் என்ற எல்லாம் இப்போது தெரிகிறது. அது புருஷோத்தம தெய்வீக ராஜ்யம். நீங்கள் மிக உயர்ந்த உத்தம மனிதர்களாகிறீர்கள். வேறு எந்த இடத்திலும் இப்படி யாருக்கும் புகழ பாட மாட்டார்கள். மனிதர்களுக்கு தேவர்களின் குணங்களும் தெரியாது, புகழ் பாடுகிறார்கள். எனினும் கிளியே போல பாடுகிறார்கள். அதனால் பக்தர்களுக்கு புரிய வையுங்கள் என்று தந்தையும் சொல்கிறார்.
பக்தர்கள் எப்போதும் தம்மை நீசர் பாவி என்று சொல்வார்களோ அப்போது நீங்கள் சாந்தி தாமத்தில் இருந்தீர்கள். அங்கேயும் பாவம் செய்தீர்களா என்று அவர்களிடம் கேளுங்கள். அங்கே அனைத்து ஆத்மாக்களும் பவித்திரமாக இருக்கின்றன, இங்கே அப்பவித்திரமாக மாறி இருக்கின்றன. ஏனென்றால் இது தமோ பிரதான உலகம். புதிய உலகில் பவித்திரமாக இருக்கின்றன. அப்பவித்திரமாக மாற்றுபவன் ராவணன். இந்த நேரம் குறிப்பாக பாரதத்திலும் பொதுவாக முழு உலகிலும் ராவணராஜ்யம் நடக்கிறது. ராஜாராணியைப் போல பிரஜைகளும் இருக்கிறார்கள். ஹையஸ்ட் லோயஸ்ட். இங்கே எல்லோரும் பதித்தர்கள். நான் உங்களை பாவனமாக மாற்றிவிட்டு போகிறேன். பிறகு உங்களை பதித்தமாக மாற்றுவது யார் என்று தந்தை கேட்கிறார். ராவணன் மாற்றுகிறான். இப்போது மீண்டும் நீங்கள் என் வழியில் பாவனமாக மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். அரை கல்பத்திற்கு பிறகு மீண்டும் ராவண வழியில் பதித்தமாவீர்கள். அதாவது தேக அபிமானத்திற்கு வந்து விகாரங்களுக்கு வசமாவீர்கள். அது அசுர வழி என்று சொல்லப்படுகிறது. பாரதம் பாவனமாக இருந்தது, இப்போது பதித்தமாக மாறி இருக்கிறது. பிறகு பாவனமாக மாற வேண்டும். பாவனமாக மாற்றுவதற்கு பதித்த பாவன தந்தைக்கு வர வேண்டியிருக்கிறது. தந்தைக்கு வர வேண்டியிருக்கிறது. இந்த நேரம் மிக மிக அதிக மனிதர்கள் இருப்பதை பாருங்கள். நாளை எவ்வளவு பேர் இருப்பார்கள்? சண்டை நடக்கும். மரணம் முன்னால் நிற்கிறது. இங்கிருக்கும் அவ்வளோ பேரும் நாளை எங்கே போவார்கள்? எல்லோருடைய சரீரங்களும் இந்த பழைய உலகமும் விநாசமாகும். இந்த ரகசியம் இப்போது உங்கள் புத்தியில் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி இருக்கிறது. நாம் யாருக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறோம் என்பதும் சிலருக்கு புரியவில்லை. அவர்கள் மிக குறைந்த பதவி பெறுவார்கள். நாடகப்படி என்னதான் செய்ய முடியும்? தலையெழுத்தில் இல்லை. குழந்தைகள் இப்பொழுது சேவை செய்ய வேண்டும், தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் சங்கம யுக பிராமணர்கள். நீங்கள் தந்தைக்கு சமமாக ஞானக்கடல் சுகக்கடலாக வேண்டும். அப்படி மாற்றும் தந்தை கிடைத்திருக்கிறார். அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள் என்று தேவர்களுக்கு புகழ் பாடப்படுகிறது. இப்போது இந்த குணங்களை உடையவர் யாருமில்லை. உயர்ந்த பதவி பெறுவதற்கு நான் எதுவரை தகுதி பெற்றிருக்கிறேன் என்று எப்போதும் தன்னை கேட்டுக்கொண்டே இருங்கள். சங்கமயுகத்தை நன்றாக நினைவில் வையுங்கள். சங்கமயுக பிராமணர்கள் நாம் புருஷோத்தமராக போகிறோம். ஸ்ரீ கிருஷ்ணர் புருஷோத்தமர். புது உலகை சேர்ந்தவர். நாம் தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கிறோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். இப்போது இன்னும் அதிகம் படிக்க வேண்டும், பிறருக்கும் கற்பிக்க வேண்டும். கற்பிக்கவில்லை என்றால் படிக்கவும் இல்லை என்று நிரூபணமாகிறது. புத்தியில் அமர்வது இல்லை, 5% கூட அமர்வதில்லை. நாம் சங்கமயுக பிராமணர் என்பதும் நினைவில் இருப்பதில்லை. புத்தியில் தந்தை நினைவு இருக்க வேண்டும். சக்கரம் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். விளக்கம் மிக எளிதாக இருக்கிறது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தை நினைவு செய்ய வேண்டும். அவர்தான் எல்லோரையும் விட பெரிய பாபா. என்னை நினைவு செய்தால் உங்கள் விக்கிரமங்கள் விநாசமாகும் என்று தந்தை சொல்கிறார். அம்சோ பூஜைக்குரியவர், அம்சோ பூஜாரி. இந்த மந்திரம் மிக நன்றாக இருக்கிறது. அவர்கள் பிறகு அம்சோ பரமாத்மா என்று சொல்லிவிட்டார்கள். அவர்கள் என்ன சொன்னாலும் தவறாக சொல்கிறார்கள். நாம் பவித்திரமாக இருந்தோம். 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி இப்போது இப்படி ஆகியிருக்கிறோம். இப்போது நாம் திரும்பி போகிறோம். இன்றே இங்கே இருக்கிறோம், நாளை வீட்டிற்கு போவோம். நாம் எல்லையற்ற தந்தையின் வீட்டிற்கு போகிறோம். இது எல்லையற்ற நாடகம். இது இப்போது ரீபீட் ஆக வேண்டும். தேகம் உட்பட தேகத்தின் எல்லா தர்மங்களையும் மறந்து தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று தந்தை சொல்கிறார். இப்போது நாம் இந்த சரீரத்தை விட்டுவிட்டு வீட்டிற்கு போகிறோம். இதை நன்றாக நினைவில் வையுங்கள். நான் ஆத்மா, எப்போதும் நினைவில் இருக்க வேண்டும். நமது வீடும் நினைவில் இருக்க வேண்டும். அப்போது புத்தியிலிருந்து முழு உலகமும் சந்நியாசமாகிவிடும். சரீரத்தை சந்நியாசம் செய்யும் பொழுது எல்லாம் சந்நியாசமாகிவிடும். அந்த அட்டியோகி முழு உலகையும் சந்நியாசம் செய்வதில்லை. அது அரைக்குறை சந்நியாசம். நீங்களும் முழு உலகையும் தியாகம் செய்ய வேண்டும். தன்னை தேகம் என்று நினைக்கிறீர்கள், பிறகு அப்படி கர்மமும் செய்கிறீர்கள். தேக அபிமானி ஆகும் பொழுது திருட்டு போய் பாவம் என்ற எல்லா பழக்கங்களும் வருகின்றன. சத்தம் போட்டு பேசும் பழக்கமும் வருகிறது. பிறகு எனது குரலே அப்படித்தான் என்று சொல்கிறார்கள். ஒரு நாளில் 25-30 பாவங்களை செய்கிறார்கள். பொய் சொல்வதும் பாவம் பழக்கமாகிறது. சப்தத்தை குறைக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று தந்தை சொல்கிறார். சப்தத்தை குறைப்பதற்கு நேரம் ஒன்றாகாது. நாயை பழக்கினாலும் நன்றாகி விடுகிறது. குரங்கு எவ்வளவு கடுமையாக இருக்கிறது. ஒருவரோடு பழகிவிட்டால் டான்ஸும் ஆடுகிறது. விலங்குகளும் திருந்துகின்றன. விலங்குகளை திருத்துபவர் மனிதர், மனிதர்களை திருத்துபவர் பாபா. நீங்களும் விலங்குகளைப் போல இருக்கிறீர்கள் என்று தந்தை சொல்கிறார். அதனால் என்னையும் ஆமையாக பன்றியாக அவதரிப்பவர் என்று சொல்கிறீர்கள். உங்கள் நடவடிக்கை எப்படி இருக்கிறதோ அதைவிட மோசமாக என்னை காட்டியிருக்கிறீர்கள். இதுவும் உங்களுக்கு தெரியும். உலகம் அறியாது. கடைசியில் உங்களுக்கு காட்சி கிடைக்கும். எப்படியெல்லாம் தண்டனை பெறுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அரைக்கல்பம் பக்தி செய்தீர்கள். இப்போது தந்தை கிடைத்திருக்கிறார். என் வழியில் நடக்கவில்லை என்றால் தண்டனை இன்னும் அதிகமாகிக் கொண்டே போகும் என்று தந்தை சொல்கிறார். அதனால் பாவம் செய்வதை விட்டுவிடுங்கள். உங்கள் சாட்டு வையுங்கள். பிறகு கூடவே தாரணியும் தேவை. ஒருவருக்கு புரிய வைக்கும் பயிற்சியும் தேவை. கண்காட்சி படங்களின் மீது எண்ணங்களை ஓடவிடுங்கள். ஒருவருக்கு நாம் எப்படி புரிய வைப்பது? கீதையின் பகவான் யார் என்ற விஷயத்தை முதலில் இடுங்கள். பதித்த பாவனர் பரமபிதா பரமாத்மாவே ஞானக்கடலாக இருக்கிறார்.
இந்த தந்தை அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. தந்தையின் அறிமுகம் தேவை. ரிஷி முனிவர் போன்ற யாருக்கும் தந்தையின் அறிமுகம் இல்லை. படைப்பின் முதல் இடை கடைசியும் தெரியாது. அதனால் முதலில் இதை புரிய வைத்து பகவான் ஒருவரே, வேற யாரும் பகவானாக இருக்க முடியாது என்பதை எழுத வையுங்கள். மனிதன் தன்னை பகவான் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. பகவான் நிராகாரராக உள்ளார் என்ற நம்பிக்கை இப்போது குழந்தைகள் உங்களுக்கு இருக்கிறது. தந்தை நமக்கு பாடம் கற்பிக்கிறார். அவர் தந்தையாகவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். ஒருவரை நினைவு செய்தால் டீச்சர் மற்றும் குருவும் நினைவிற்கு வருவார்கள். புத்தி அலையக்கூடாது. சும்மா சிவன் என்று சொல்லக்கூடாது. சிவன் நமது தந்தையாகவும் இருக்கிறார், சுப்ரீம் டீச்சராகவும் இருக்கிறார், நம்மை கூடவே அழைத்து செல்வார். அந்த ஒருவருக்கு எவ்வளவு புகழ் இருக்கிறது. அவரையே நினைவு செய்ய வேண்டும். இவர் பிகேவை குருவாக்கி இருக்கிறார் என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள். நீங்கள் குருவாகிறீர்கள் தானே. பிறகு உங்களை தந்தை என்று சொல்ல மாட்டார்கள், டீச்சர் குரு என்று சொல்வார்கள். பிறகு அந்த ஒரு தந்தை மட்டுமே மூவருமாக இருக்கிறார் என்று சொல்வார்கள். அவர் எல்லோரையும் விட பெரிய தந்தை. இவருக்கு மேலே அந்த தந்தை இருக்கிறார். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கண்காட்சியில் புரிய வைக்க அறிவு வேண்டும். எனினும் தன்னிடம் அவ்வளவு தைரியம் இருப்பதாக புரிந்து கொள்வதில்லை. பெரிய பெரிய கண்காட்சிகள் நடக்கின்றன. யார் நல்ல சர்வீசபிள் குழந்தைகளோ அவர்கள் சென்று சேவை செய்ய வேண்டும். தந்தை ஒன்றும் தடை சொல்வதில்லை. போக போக சாது சன்னியாசி போன்றோருக்கும் நீங்கள் ஞான அம்பை எய்வீர்கள். எங்கே போவார்கள்? ஒரு கடை மட்டுமே இருக்கிறது. இந்த கடையிலிருந்தே எல்லோருக்கும் சத்கதி கிடைக்க வேண்டும். இந்த கடை அப்படி இருக்கிறது. நீங்கள் எல்லோருக்கும் பவித்திரமாகும் வழியை சொல்கிறீர்கள். பிறகு ஆவதும் ஆகாததும் அவர்கள் விருப்பம். குழந்தைகள், உங்கள் கவனம் விசேஷமாக சேவையின் மீது இருக்க வேண்டும். குழந்தை அறிவாளியாக இருக்கிறார், எனினும் முழுமையாக சேவை செய்யவில்லை என்றால் ராகுவின் திசை அமர்ந்திருக்கிறது என்று தந்தை புரிந்து கொள்வார். திசைகள் எல்லோருக்கும் ஏற்படுகின்றன. மாயாவின் நிழல் படுகிறது. பிறகு 2 நாட்களுக்கு பிறகு சரியாகிறார்கள். குழந்தைகள் சேவையின் அனுபவம் பெற்று வர வேண்டும். கண்காட்சி நடத்தி கொண்டே இருக்கிறீர்கள். கீதையை உண்மையில் கிருஷ்ணர் சொல்லவில்லை, சிவ பகவான் சொன்னார் என்று மனிதர்கள் புரிந்து கொண்டு உடனே ஏன் எழுதுவதில்லை? இது மிக நன்றாக இருக்கிறது. மனிதர்களுக்கு அதிக நன்மை செய்கிறது, எல்லோருக்கும் காட்ட வேண்டும் என்று ஒருவர் சொல்கிறார். எனினும் நானும் இந்த ஆஸ்தி பெறுவேன் என்று யாரும் சொல்வதில்லை. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. தேக அபிமானத்திற்கு சத்தமாக பேசக்கூடாது. இந்த பழக்கத்தை விட்டுவிட வேண்டும். திருட்டு, பொய் எல்லாம் பாவங்கள். இவற்றிலிருந்து தப்பிக்க ஆத்மா அபிமானியாக இருக்க வேண்டும். 2. மரணம் முன்னால் நிற்கிறது. அதனால் தந்தையின் ஸ்ரீமத்துப்படி நடந்து பாவனமாக மாற வேண்டும். தந்தையின் உடையவராக மாறிய பின் எந்த கெட்ட காரியத்தையும் செய்யக்கூடாது. தண்டனையிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்விக்க வேண்டும். வரதானம். மக்களுக்கு பிடித்த சபையின் டிக்கெட்டை புக் செய்யும் ராஜ்ய சிம்மாசனாதிகாரியாகுக. எந்த ஒரு எண்ணம் அல்லது சிந்தனை எழுந்தாலோ அந்த எண்ணம் அல்லது சிந்தனை தந்தைக்கு பிடித்தமானதா என்பதை முதலில் சோதனை செய்யுங்கள். எது தந்தைக்கு பிடிக்குமோ அது தானாகவே மனிதர்களுக்கு பிடிக்கும். ஒருவேளை எந்த எண்ணத்திலாவது சுயநலம் இருந்தால் அது மனிதருக்கு பிடித்தது என்று சொல்வார்கள். உலகிற்கு நன்மை செய்வதாக இருந்தால் அது மக்களுக்கு பிடித்தது அல்லது பிரபுவுக்கு பிடித்தது என்று சொல்வார்கள். மக்களுக்கு பிடித்த சபையின் மெம்பர் ஆவது என்றால் லா அண்ட் ஆர்டரின் ராஜ்ய அதிகாரத்தையும் ராஜ்ய சிம்மாசனத்தையும் பெறுவதாகும். ஸ்லோகன். பரமாத்மாவின் துணையை அனுபவம் செய்தால் எல்லாவற்றையும் எளிதாக அனுபவம் செய்து கொண்டே பாதுகாப்பாக இருப்பீர்கள். அவ்வியக்த செய்கை. கம்பைண்டு ரூபத்தின் நினைவால் சதா வெற்றி பெறுங்கள். சிவசக்தி எப்படி எப்போதும் இணைந்து இருக்கிறார்களோ அப்படி பாண்டவபதியும் பாண்டவரும் சதா இணைந்த ரூபத்தில் இருக்கிறார்கள். பாண்டவபதியால் பாண்டவர்கள் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. யார் இப்படி சதா இணைந்த ரூபத்தில் இருப்பாரோ அவருக்கு முன்னால் பாப்தாதா சாகாரத்தில் அனைத்து சம்பந்தங்களோடும் இருப்பார். எங்கே அழைக்கிறார்களோ அங்கே நொடியில் ஆஜராவார். அதனால் பிரபு எப்போதும் கூடவே இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.